ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 50 டேஸ் சேலஞ்சில் நம்ம இன்னைக்கு டே 12 வந்திருக்கோம். கிளாஸ் டெஸ்ட் அண்ட் பிக்யூஆர்எஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒன்னா. ஸோ இன்னைக்கான செஷனும் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? 27 அன்னைக்கு, அதாவது லாஸ்ட் இயர் 20ஆம் தேதி, ஓகேவா, ஜூலை மந்த் 20ஆம் தேதி கேட்ட கொஸ்டின் தான் இது. ஸோ பார்க்கலாம். த டிஜிட்டல் சாக்ஷார்தா அபியான், ஓகே, தீஷா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அது சரியா, தீஷா அல்லது அதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு நேஷனல் டிஜிட்டல் லிட்ரஸி மிஷனா, ஓகேவா. சோ டிஜிட்டல் சாக்ஷார்தா அபியானுக்கு இன்னொரு பேர் பாருங்க, நேஷனல் டிஜிட்டல் லிட்ரஸி மிஷன், ஓகேவா. மிஷன் அல்லது ஸ்கீம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லிட்ரஸி மிஷன் ஆர் சாக்ஷார்தா அபியான், ஓகேவா. ஸோ இது ஏன் நல்லா தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன்னா, உங்களுக்கு எக்ஸாம்ல வரலாம்ல, அதுக்காக. சரியா, இந்த ஸ்கீம் ஹேஸ் பீன், ஓகே, இப்படி ஒரு ஸ்கீம் வந்துட்டு ஹேஸ் பீன் ஃபார்முலேட்டட், ஓகேவா. எதுக்காக ஃபார்முலேட் பண்ணப்பட்டிருக்குது, எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபார்முலேட் அப்படின்னா, ஓகே, நம்ம கெமிஸ்ட்ரியில எல்லாம் பார்த்திருப்போம் ஃபார்முலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார்முலேட் அப்படின்னாலே உருவாக்கப்பட்டது, வடிவமைக்கப்பட்டது, ஓகேவா. சோ உருவம் கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். சோ எதுக்காக இது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்கன்னா, திஸ் ஸ்கீம் ஹேஸ் பீன் ஃபார்முலேட்டட், உருவாக்கப்பட்டது. பீன்னு இருக்கா, ஹேஸ் பீன், பி வெர்ப் பிளஸ் V3 வருது. அப்ப இது பட்டதுங்கிற மீனிங் வருது. இப்போ பாசிவ்ல இருக்கு. சரியா, எதுக்காக, யாரு உருவாக்கியிருக்கா? கவர்மெண்ட் தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த ஸ்கீம் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, டு டேஷ் ஐடி ட்ரைனிங், to impart IT training, to affirm IT training, to attribute IT training, to attain IT training. So இதுல இம்பார்ட்னா என்னதுன்னா, to give அர்த்தம், கொடுக்கிறதுன்னு அர்த்தம். to give information, எதுனாலும் இருக்கலாம், ஒரு அட்வைஸோ இன்ஃபர்மேஷனோ இல்ல எஜுகேஷன் கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ எதுனாலும் சரி, கிவ், கொடுக்கிறது, இம்பார்ட் அப்படின்னு. affirm அப்படிங்கறது வந்துட்டு நம்ம பாசிட்டிவா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது, கன்ஃபார்ம் பண்றதுன்னு எடுத்துக்கலாம். அஃபர்ம் அப்படின்னாலும் கன்ஃபார்ம் பண்றதுனாலும் சேம் தான். இது ஒரு பாசிட்டிவான வேர்டு, பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ். ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு குவாலிட்டியை குறிக்கலாம், ஃபீச்சரை குறிக்கலாம். சரியா, ஆட்ரிபியூட் அப்படின்னா குவாலிட்டின்னு சொல்றோம், குவாலிட்டி ஆஃப் சம்ஒன், ஓகே, குவாலிட்டி கூட ரிலேட்டடா வரும். சரியா, டு ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது. அடுத்து அட்டைன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அட்டைன் அப்படின்னா என்னது, பெறது. அட்டைனா என்னது, அடையிறது, பெறது அப்படின்னு சொல்லுவோம். சரியா, பெறுதல், அடைதல் அப்படிங்கிற மாதிரி வரும் அட்டைன் அப்படிங்கிறது. சோ இங்க நமக்கு புதுசா உங்களுக்கு நீங்க வேணா இந்த ஆட்ரிபியூட், உங்களுக்கு இதுல மீனிங் தெரியாம இருந்திருக்கலாம். சோ அதுக்கு வந்துட்டு பண்புன்னு சொல்லலாம். ஆட்ரிபியூட் அப்படின்னா குவாலிட்டி. சோ அது இங்க வருமா? வராது. அட்டைன், பெறதுக்கா, அட்டைன் ஐடி ட்ரைனிங்கா, டு அட்டைன் ஐடி ட்ரைனிங்கா, இவங்களா வந்து அட்டைன் பண்ண போறாங்க இல்ல. to give IT training to 52.5 lakhs persons, கொடுக்கிறதுன்னு வரணுங்க. புரியுதா? இந்த இடத்துல இந்த ஸ்கீம் மூலமா 52.5 லட்சம் பர்சனுக்கு, 52.5 lakh பர்சனுக்கு ஐடி ட்ரைனிங் பெறதுக்கு ஃபார்முலேட் பண்ணிருக்காங்களா? இல்ல, ஐடி ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக, இந்த ஸ்கீம் கொடுக்கறதுக்காக ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கீம் பெறதுக்காக 52% இருந்து வாங்குறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வரல, கொடுக்கறதுக்காக, ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. சோ அப்ப இந்த இடத்துல இம்பார்ட் தான் வரணும், அஃபர்ம் வராது. அஃபர்ம்னா கன்ஃபார்ம் பண்றதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்களா? இல்ல. டு கன்ஃபார்ம் ஐடி ட்ரைனிங், டு அந்த மாதிரி வருமா? வராது. டு அட்ரிபியூட், பண்புக்காக, ஐடி ட்ரைனிங் பண்பு கொண்டு வர, அதுக்காக ஃபார்முலேட் பண்ணிருக்காங்களா? இல்ல. அப்போ ஃபார்முலேட்டட் அப்படின்னா என்னது, உருவாக்குறது அல்ல வடிவமைக்கிறது. சோ இந்த ஸ்கீமை எதுக்கு உருவாக்கப்பட்டது? கிவ், இம்பார்ட் ஐடி ட்ரைனிங், டு கிவ் அல்லது இம்பார்ட் ஐடி ட்ரைனிங் to 52.5 lakh persons, including Anganwadi and Asha workers and authorized ration dealers. So ரேஷன் ஷாப்ல ஒர்க் பண்றவங்க, அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், ஆஷா ஒர்க்கர்ஸா இருக்கட்டும், சரியா, குழந்தைங்களோட ஸ்கூல்ல எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியானது. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ்க்கு இன் ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், இந்த மாதிரி இந்த எல்லா ஸ்டேட்லயும் யூனியன் டெரிட்டரியிலும் இருக்கக்கூடிய நியர்லி 52.5 lakh பர்சன்ஸ்க்கு ஐடி ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ இன்ஃபர்மேஷன், அதாவது அவங்களும் டெக்னாலஜி ரிலேட்டடா அவங்களுக்கும் நாலேஜ் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. நேஷனல் டிஜிட்டல் லிட்ரஸி மிஷன், டிஜிட்டலா எல்லாரும் லிட்ரேட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது குறிப்பா ஒரு 52.5% 5 lakh பர்சனை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகே, 52.5 lakh பர்சன்.
அதுக்கப்புறம் என்ன லைன் கொடுத்திருக்காங்க, ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் டேஷ் த கண்ட்ரி. டேஷ் த கண்ட்ரினா இந்தியா முழுவதும், கண்ட்ரி முழுவதும். பெட்வீன்னா என்னது, ரெண்டு பிளேஸுக்கு ரெண்டு பொருளுக்கு நடுவுல இருக்கிறதா பெட்வீன் சொல்லுவோம். சோ அப்ப பெட்வீன் த கண்ட்ரியா இல்ல, நம்ம கண்ட்ரிக்குள்ளே வரணும். சோ அப்ப பெட்வீன் வராது. அக்ராஸ்னா ஓவராலா, ஓகேவா, அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியா முழுவதும் எடுத்துக்கலாம். அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியா முழுவதும் ஒரு 52.5 lakh பர்சன் தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லலாமா. அக்ராஸ் அப்படிதான் வரணும். இந்த இடத்துல என்னது, அக்ராஸ் தான் வரணும். ஓகே, அக்ராஸ்னா கொஞ்சம் பெரிய அளவு வரலாம் இங்க. ஓகே, அக்ராஸ் அப்படிங்கிறது வந்து த்ரோ அவுட் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். எவ்ரி பார்ட் ஆஃப் கண்ட்ரி அப்படின்னு எடுக்கலாம். த்ரோ அவுட் அல்லது ஈச் அண்ட் எவ்ரி பார்ட், எல்லா மூலை முடுக்குகள்ல இருந்தும் அப்படின்னு சொல்லுவோமா. சோ அப்ப அக்ராஸ் அப்படிங்கறது இங்க கரெக்டா வரும். நீங்க கேட்கலாம் வித்தின் வரலாம், அமாங்க கண்டிப்பா வராது. ஓகேவா. சோ நிறைய இடத்துக்கு உள்ள நடுவுல இருக்கிறது தான் அமாங்க. இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதுக்கு நடுவுல இருக்கிறது அமாங்க. இப்ப அமாங்க இங்க வராது. அப்ப எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அக்ராஸா வித்தின். நீங்க கேட்கலாம் வித்தின் த கண்ட்ரி அப்படின்னு கேட்கலாம். சோ கண்ட்ரிக்குள்ள இருந்துதானே இந்த மாதிரி செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வித்தின் அப்படிங்கறத விட அந்த வித்தின்க்கு ஒரு பர்டிகுலர் லிமிட் உண்டு. இதுக்குள்ளதான், இந்த பாயிண்ட்டுக்குள்ளதான் ஒரு பர்டிகுலர் லிமிட் உண்டு, ஒரு பவுண்டரி உண்டு வித்தின்னா. பட் அக்ராஸ்ங்கிறது அதுக்கு பவுண்டரி, ஒரு லிமிட் கிடையாது. த்ரோ அவுட்டா இந்தியா ஃபுல்லா. ஓகேவா. வித்தின்னா பர்டிகுலர் ஒரு ஏரியால மட்டும், வித்தின் இந்தியா அப்படின்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் லிமிட் வந்துடும். பட் அக்ராஸ் சொல்லும் போதுதான் ரொம்ப பறந்து, ரொம்ப பரப்பளவு அதிகமா இருக்கக்கூடிய, ஓகேவா, நிறைய இது கவர் ஆகும். த்ரூ அவுட் எவ்ரி பார்ட் ஆஃப் பர்டிகுலர் ஏரியா, பிளேஸ், எல்லா பிளேஸும் கவர் பண்ற மாதிரி வரும். ஓகேவா. சோ மூலை முடுக்குகள்ல இருந்து கவர் ஆகுறது அப்படின்னு சொல்றோம் நம்ம அக்ராஸ் தான் சொல்லுவோம். ஓகே, அக்ராஸ் த கண்ட்ரி அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும். வித்தினுக்கு லிமிட் இருக்கும். சோ அதனால வித்தின் போடக்கூடாது, அக்ராஸ் தான் சொல்லணும். அக்ராஸ்னா த்ரோ அவுட் வரணும், அவ்வளவுதான் சிம்பிள் டிஃபரன்ஸ். அக்ராஸ் த கண்ட்ரி சோ தட் நான் ஐடி லிட்ரேட் சிட்டிசன்ஸ், இவங்க படிச்சவங்க தான், அங்கன்வாடி ஆஷால ஒர்க் பண்றவங்க படிச்சவங்க தான், ஆனாலும் அவங்களுக்கு ஐடி ரிலேட்டடா லிட்ரஸி இல்ல. சோ நான் ஐடி லிட்ரேட் சிட்டிசன்ஸா இவங்கெல்லாம் யாரு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படி அவங்களுக்கு ரொம்ப லிட்ரஸி கிடையாது, அது படி ஐடி லிட்ரஸி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆர் டேஷ் டு பிகம், ஆர் டேஷ் டு, ஆர் இங்க வந்து என்னது பாசிவ்ல தான் வருது. ஆர் பிவர்பு பின்னாடி V3 தான் வரணும். சோ இங்க B3 தானே கொடுத்துருக்கோம். மேடு டு பிகமா இல்ல இன்க்ளூடட் டு பிகமா, ஆர்டர் டு பிகமா, ட்ரெயின்டு, இங்க ட்ரைனிங் தானே கொடுக்க போறாங்க, ஐடி ட்ரைனிங் தானே கொடுக்க போறாங்க. ஆர் இவங்க இந்த நான் ஐடி லிட்ரேட் பீப்புளுக்கு ஆர் ட்ரெயின்டு, ட்ரெயின் பண்ண பட போறாங்க. ட்ரெயின்டு டு பிகம் ஐடி லிட்ரேட். எல்லா நான் ஐடி லிட்ரேட்டும் ஆர் ட்ரெயின்டு, வேற யாராலும் தான் ட்ரெயின் பட போறாங்க. அப்ப இது சப்ஜெக்ட்னா இங்க வந்து பாசிவ்ல தான் இருக்கு, கரெக்ட் தானே. ஆர் பிவர் பிளஸ் V3, வேற யாரோ தான் ட்ரெயின் கொடுக்க போறாங்க. அதாவது இந்த ஸ்கீம் மூலமா தான் ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. கவர்மெண்ட் தான் ட்ரைனிங் பண்ண போகுது. சப்போ இங்க பாசிவ் தான் வரணும். நான் ஐடி லிட்ரேட் சிட்டிசன்ஸ் ஆர் ட்ரெயின்டு டு பிகம் லிட்ரேட், ஐடி லிட்ரேட்டா மாற போறாங்க. அதுக்காக தான் ட்ரைனிங் கொடுக்கப்படுது. மேடு டுங்கிறது உருவாக்குறது, அவங்களுக்கு ட்ரைனிங் தானே கொடுக்குறாங்க. ட்ரெயின்டு டு பிகம் தான் சொல்லணுமே தவிர மேடு அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல. இன்க்ளூடட் அப்படின்னா சேர்க்கிறது. ஆர்டரா பண்றாங்க. நீங்க வந்து நான் ஐடில இருந்து ஐடியா மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றாங்களா? இல்ல, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம்ல என்ன சொல்ல வராங்க, ட்ரெயின் தானே பண்ண போறாங்க, அவங்கள உருவாக்க போறது இல்ல. ஓகே, ட்ரெயின்னு வரணும், ஆர்டர்னு வரக்கூடாது, இன்க்ளூடட்னு வரக்கூடாது. சோ அடுத்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் முடிச்சிருக்கோமா, டு பிகம் ஐடி லிட்ரேட் so as to dash them to actively and effectively participate in the democratic and development process. சோ அவங்களுக்கும் ஐடி நாலேஜ் வந்துருச்சுன்னா அவங்க நம்ம டெமோக்ரஸியை டெவலப் பண்றதுக்கும் நம்ம நாடு முன்னேற்றத்துக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா. சோ அவங்களை இதுக்குள்ள ஆக்டிவா எஃபெக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். நம்மளோட நாடு முன்னேற்றத்துக்காக அவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். அப்ப இது as to able to அப்படின்னு வருமா? so as to able to முடியும் அப்படிங்கிற மாதிரி வருமா? இல்ல enact to-வா? இது என்ன ஏதாவது பில்லு இல்ல ஆக்ட் அந்த மாதிரியா? enact சொல்றதுக்கு இல்ல, enable to, enable அப்படிங்கறது வரணும் இந்த இடத்துல. சரியா. enable அப்படிங்கறதோட மீனிங் என்ன? ஒரு விஷயம் இத பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். சரியா. enable கவர்மெண்ட் வந்து நீங்க இப்படி படிங்க, இப்படி இந்த மாதிரி டெமோக்ராட்டிக் டெவலப்மெண்ட்ல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த மக்களுக்கு எல்லாம் சொல்றேன் அப்படின்னா, அப்ப நான் உங்களுக்கு எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்துட்டேன், ஓகே, உங்களுக்கு அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது எனேபிள் அப்படிங்கிறது. அவங்களையும் இப்ப அவங்களுக்கு மட்டும் அவங்க வந்து ஐடி லிட்ரேட் ஆயிட்டாங்கன்னா அவங்களும்
இந்த டெமோக்ராட்டிக் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சா, ஓகே, ஒரு பெர்மிஷன் கொடுத்த மாதிரி ஆச்சா. அதனாலதான் இந்த இடத்துல எனாபிள்னு வரணும், எனாபிள் அப்படின்னு வரணும், ரிகார்டுன்னு வரக்கூடாது. எனாக்ட் அப்படிங்கிறது வரக்கூடாது. ஏபிள் தெம் டு அப்படிங்கிறது கண்டிப்பா வராது. ஏபிள் கண்டிப்பா வராது தானே, ஏபிள் கண்டிப்பா வராது. ஏபிள் அப்படிங்கிறது என்ன, ஒரு என்னால முடியும் அப்படிங்கிறது, ஐ எம் ஏபிள் டு டூ திஸ், சரி என்னால முடியும் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல. ஏபிள் முடியுங்கிறது அது வராது. எனாக்ட் அப்படின்னா என்னது, எனாக்ட்னா என்ன, அது வந்து ஒரு லா ரிலேட்டடா வரும். ஸோ ஒரு ஆக்ட், லா, பில் அந்த மாதிரி ரிலேட்டடா வரும். ஸோ லா வந்து கொண்டு வர்றது, எனாக்ட் பண்றது, மேக் பண்றது, உருவாக்குறதுங்கிற மாதிரி வரும் எனாக்ட். அப்ப ரிகார்ட் அப்படின்னா என்னது, ரிகார்ட்னா என்ன, கன்சிடர் பண்றதுன்னு அர்த்தம். ஒரு இதை சொல்றது, அட்டென்ஷனா ரிகார்ட் பண்ணுங்க, ரிகார்ட் திஸ். நம்ம ரிகார்டிங், நம்ம லெட்டர் எழுதும் போதெல்லாம் ரிகார்ட் அப்படிங்கறது யூஸ் பண்ணுவோம். ஓகே, வித் ரிகார்ட்ஸ் அப்படிலாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்க வந்து என்னன்னா நான் சொல்றது கொஞ்சம் கவனிங்க அப்படிங்கிற மாதிரி வரும். சரி, அந்த ரிகார்ட் அப்படிங்கறதுலாம். அப்ப இங்க அதுவும் வரும். எனாபிள் அப்படிங்கிறது தான் அத்தாரிட்டி கொடுக்கறது மாதிரி வரும். ஓகே, மக்களையும் நீங்களும் வந்து கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு சரியா எனாபிள் பண்ணணும். எனாபிள் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், செயல்படுத்துறதுக்கு நீங்களும் இந்தியாவோட டெமோக்ராட்டிக் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, ஓகேவா அப்படின்னு சொல்றது. அவ்வளவுதானே. சோ இதோட முடிச்சு இது வரைக்கும் பார்த்துட்டோமா, 4th கொஸ்டின் வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து அண்ட் ஆல்சோ டேஷ் தியர் லைவ்லிஹுட் அண்ட் ஆல்சோ என்கேஜ், என்ஹான்ஸ், பிரசன்ட், ட்ரெயின் அப்படின்னா இதுல என்னன்னா அண்ட் ஆல்சோ அவங்களோட லைவ்லிஹுட்டையும் ட்ரெயின் பண்ணணுமா, அவங்களோட லைவ்லிஹுட்டுக்கும் ட்ரெயினா இல்ல. பிரசன்ட், என்கேஜா, என்ஹான்ஸ், என்ஹான்ஸ்னா எப்படி சொல்றது, உயர்த்துறது. ஓகே, அவங்களோட லைவ்லிஹுட்டும் அவங்க கவர்மெண்டோட நம்ம இந்தியாவோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரமும் மேம்படும் தானே. சோ இப்போ ஒரு நான் ஐடி பர்சன் வந்துட்டு ஐடி கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம், லைவ்லிஹுட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் தானே. அவங்க நிறைய கத்துக்கலாம், நிறைய விஷயம் ஆன்லைன்லயே பண்ணலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி ஃபீல்ட்ல நிறைய அவங்க கத்துக்கலாம், நிறைய சோர்ஸ் யூஸ் பண்ணலாம். சோ அப்ப இந்த இடத்துல என்ஹான்ஸ்னா என்ன மீனிங்ல வரும், இம்ப்ரூவ் பண்றது. ஓகேவா, இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் மீனிங் வரும், இம்ப்ரூவ். ஓகே, இன்க்ரீஸ். சோ அப்ப இந்த இடத்துல என்ஹான்ஸ் தேர் லைவ்லிஹுட், மேம்படுத்துறது. ஓகேவா, அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மத்தது வராது தானே. பிரசன்ட்னா என்னது, கரண்ட் டு பிரசன்ட் பண்றது. ஓகே, நம்ம இதுல வந்து இந்த பிரசன்ட் வந்து என்ன மாதிரி மீனிங் எடுத்துக்கலாம், நிறைய மீனிங் இருக்கு. பிரசன்ட்னா கிஃப்ட்னு எடுத்துக்கலாம், பிரசன்ட் கரண்ட் டைம் சொல்லலாம், டைமிங் வச்சு சொல்லலாம். அப்ப இல்லைன்னா பிரசன்ட் பண்றது, நான் இப்ப கூட உங்களுக்கு பிரசன்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன், பவர் பாயிண்ட் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த மாதிரி பிரசன்ட் பண்றது, இன்ட்ரோடக்ஷன் பண்றது, ஷோ பண்றதுன்னு எடுத்துக்கலாம், பவர் பாயிண்ட் ஷோ. என்கேஜ் அப்படின்னா என்னது, ஈடுபடுத்துறது. என்கேஜ் அப்படின்னா என்னது, இன்வால்வ் பண்றதுன்னு அர்த்தம். என்கேஜ்னா இன்வால்வ் பண்றது. அப்ப ட்ரெயின்னா என்னது, ட்ரெயினா நமக்கு தான் தெரியுமே, ட்ரைனிங் கொடுக்கறது. இந்த இடத்துல ட்ரெயின் தேர் லைவ்லிஹுட் அப்படின்னு வருமா, இல்ல, என்ஹான்ஸ் தேர் லைவ்லிஹுட். இது வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, எது இந்த நான் ஐடி லிட்ரேட் சிட்டிசன்ஸ் வந்துட்டு ஐடி லிட்ரேட்டா மாத்துறது. அவ்வளவுதான். சோ முடிஞ்சா இது. சோ அடுத்து பிக்யூஆர்எஸ் பாருங்க. The olive tree grows slowly yet lives long time. ஸ்லோவா க்ரோ ஆகும். ஸோ அதோட இன்ட்ரோடக்ஷனா நார்மல் லைஃப் ஸ்பேன் கொடுத்துருக்கான். ஓகே, ஆலிவ் இஸ் வெல் நோன் மெடிட்டரேனியன் நேட்டிவ். ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன் பார்ட். சி தான் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இதெல்லாம் வராது. சிஏவா சிடியா நம்ம கண்டுபிடிக்கணும். சிஏவா சிடியான். ஆலிவ் வந்துட்டு ஒரு மெடிட்டரேனியன் நேட்டிவ் எவர்கிரீன் ட்ரீ. ஓகே, ஒரு எவர்கிரீன் ட்ரீ. அது ஒரு மெடிட்டரேனியன் நேட்டிவ்னா மெடிட்டரேனியன் நாட்டை சார்ந்த. ஓகே, whose fruit and oil are used in cuisine and cooking. cuisine நம்ம நிறைய பெரிய 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 இவங்களுக்கு எல்லாம் தயாரிப்பாங்கல்ல. ஸோ மல்டி குசைன்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சாப்பாடு இதுதான் நிறைய அதுல வந்து குக் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில பத்தி தானே சொல்லணும். அஸ் எ ரிசல்ட்னு எனக்கு சொல்ல வராங்க. அஸ் எ ரிசல்ட்ங்கிறது என்னது? அஸ் எ ரிசல்ட்னா வேற அதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு வந்திருக்கணும். அப்போ சிடி கண்டிப்பா வராது, சிஏ தான் வரும் சிக்கு அப்புறம். சோ இங்க ஆலிவ்னா என்னன்னு சொல்லி இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டு ஆலிவ் ட்ரீயை பத்தி சொல்லிட்டு, ஆலிவ் ட்ரீ வந்துட்டு ஸ்லோவா வளரும், ஆனா ரொம்ப நாளைக்கு அதோட ஆயில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட நார்மல் லைஃப் ஸ்பேன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சிக்கு அப்புறம் ஏக்கு அப்புறம் பி, ரொம்ப நாள் இருக்கும் அதோட லைஃப் ஸ்டைல். சோ நார்மலா எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப நாள் லைஃப் டைம் உண்டு. அதோட நார்மல் லைஃப் ஸ்பேன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 300 to 400 years. But olive trees and ancient as 3000 have been discovered.
நார்மலா அதோட லைஃப் ஸ்பேன் வந்துட்டு நான் 300ல இருந்து 400 வருஷம் தான். ஆனாலும் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு ஏன்ஷியன்ட்ல இருந்த ட்ரீஸும் இப்போ கண்டுபிடிக்கப்படுது. அப்போ ஆலிவ் ட்ரீஸ்க்கு லாங் டைம் வந்து அதோட லைஃப் ஸ்பேன் இருக்குன்னு நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். நார்மல் பாத்தீங்கன்னா ஆவரேஜா 300ல இருந்து 400, ஆனாலும் 3000 வருஷம் பழமையான ஆலிவ் ட்ரீஸும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. as a result இதனாலனா the olive tree வந்து immortal tree in mythology and botany-ல. ஓகே, பாட்னி அண்ட் மித்தாலஜினா அந்த நம்பிக்கை, ஓகேவா, மக்கள் நம்பக்கூடிய நம்பிக்கை ரிலேட்டடா வரும். ஸோ அது வந்து ஒரு சாவாத ட்ரீ, சாவா வரம் பெற்ற ட்ரீ அப்படின்னு கூட எல்லாரும் வந்து அதை கருதுறாங்களாம். ஏன்னா ஆலிவ் ட்ரீஸோட லைஃப் ஸ்பேன் வந்து 3000 வருஷத்துக்கு மேல இருக்கிறதுனால அது ஒரு ஹோலி திங்க கூட எல்லாரும் பாக்குறாங்க. ஸோ அதனாலதான் இது வந்து டியா வருது. ரொம்ப ஈஸி தானே, ஓகே, இதுல ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா சோ த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இந்தியா, இது கண்டிப்பா வராது, ஃபர்ஸ்ட் கண்டிப்பா வராது. பிஆ சிஆ அப்படிங்கறது இங்க ஃபர்ஸ்ட் வரும். டிங்கிறது பட் ஈவன் ஸ்மால் கண்ட்ரிஸ் வச்சு வருது. ஸோ அப்போ அதுவும் வராது. அப்ப எது வரும்? இந்தியா ஏ யூனிக் நேஷன் வருமா, இல்ல யூனிக்னஸ் ஆஃப் திஸ் நேஷன் இருக்கா? எந்த நேஷன்? இந்தியா பத்தி வருது. அப்போ சிக்கு அப்புறம் தான் பி வரணும். இது வராது. சிக்கு அப்புறம் தான், சி தான் ஃபர்ஸ்ட் வரணும். சிபியா சிபி தானே வரும். என்ன பாருங்களேன், இந்தியா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி வித் மெனி ரிலிஜியன்ஸ் அண்ட் மெனி கல்ச்சர்ஸ். சின்ன கல்ச்சர்ஸ் இருக்குது, நிறைய ரிலிஜியன்ஸ் இருக்குது, நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. has been achieving success in all fields. எல்லா ரிலிஜன்ல இருந்தும், எல்லா கல்ச்சர்ஸ்ல இருந்தும், எல்லா லாங்குவேஜஸ்ல இருந்தும் நிறைய அச்சீவ் பண்ணிட்டு வராங்க. எல்லா ஃபீல்ட்லயுமே அச்சீவ் பண்ணிட்டு வருது. ஓகே, has been achieving success in all fields. இந்தியா வந்து எல்லா ஃபீல்ட்லயுமே அச்சீவ் பண்ணிட்டு வருது. இவ்வளவு ரிலிஜன் இருந்தாலும், இவ்வளவு கல்ச்சர்ஸ் இருந்தாலும், இவ்வளவு லாங்குவேஜ் இருந்தாலும் இவ்வளவு அச்சீவ் பண்ணிட்டு வருது, நிறைய அச்சீவ் பண்ணிட்டு வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சோ த ப்ராப்ளம் ஆஃப் இந்தியா, இங்க ஏதோ ப்ராப்ளம் பத்தி சொல்றாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு வந்திருக்கணும். அப்ப சிஏ கண்டிப்பா எனக்கு வராது. அப்ப சிபிஆன்னு பாத்தீங்கன்னா த யூனிக்னஸ் ஆஃப் திஸ் நேஷனா நம்ம இந்தியா பத்தி சொல்றாங்க. யூனிக்னஸ், தனித்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட யூனிட்டி இன் டைவர்சிட்டில தான் இருக்கு. பன்முகம் கொண்ட நாடு, ஓகேவா, யூனிட்டி எவ்வளவு டைவர்ஸா இருந்தாலும் ஒற்றுமையா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. யூனிட்டி இன் டைவர்சிட்டி டியூ டு விச் தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ் ஹியர் அண்ட் தேர் அட் த டைம்ஸ். ஓகே, இதனால ப்ராப்ளம்ஸும் இருக்கு, இங்கேயும் அங்கேயும் இருக்கு. டைம்ஸ் போக காலங்கள் போக இன்னுமே ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் இந்தியாவை ஒரு யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்றாங்க. சிபிக்கு அப்புறம் என்ன வருது? டி கொடுத்துருக்காங்களா? பட் ஈவன் ஸ்மால் கண்ட்ரிஸ் வித் மோனோலித்திக் சொசைட்டிஸ் ஹேவ் மோர் ப்ராப்ளம்ஸ் than this செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி. நம்ம இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரின்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம கண்ட்ரில நிறைய டைவர்ஸான, நிறைய ரிலீஜியன்ஸ், கல்ச்சர்ஸ், நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, நிறைய டைவர்ஸா இருக்கு. அதுல யூனிட்டியும் இருக்குது, அதே நேரத்துல அங்கங்க ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கு. பட் நம்மளை விட சின்ன கண்ட்ரிஸ், அதுவும் மோனோலித்திக், ஒரே லாங்குவேஜ். மோனோலித்திக்னா ஒரே லாங்குவேஜ் பேசக்கூடியது, ஒரே லாங்குவேஜ் பண்ணக்கூடிய சொசைட்டிலேயே நம்மளை விட அதிகமா ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் கொரியா, சவுத் கொரியா, அங்கெல்லாம் ஒரே லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. அவங்களுக்கு நம்மளை விட அதிகமா லாங்குவேஜ், அது நம்மளை விட அதிகமா ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாமா? So the problems of India should not be viewed as the failure of this great nation. இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ், ரிலீஜியன்ஸ் இருக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம்னால இந்தியா ஒன்னும் வந்து ஃபெயிலியர் கிடையாது. அது கிரேட் நேஷன்ல இருந்து என்னைக்கும் ஃபெயிலியர் ஆகாது. அது ஒரு கிரேட் நேஷன் தான் எப்பவுமே. யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் அதோட மிகப்பெரிய ஒரு பண்பாவே இருக்கு, ஃபீச்சராவே இருக்கு, யூனிக்னஸாவே இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா, ஓகே. ஸோ அவ்வளவுதானா? ஆமா, 2 கொஸ்டின் தான். இந்த ஷிஃப்ட்ல வந்து 19 அன்னைக்கு கேட்ட 4th ஷிஃப்ட்ல 2 கொஸ்டின் தான். இப்போ பாத்துக்கோங்க. இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பை.